ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடுறாங்க. ஸோ இப்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்காக பார்த்தீங்கன்னா காரை ஒரு ஓரமாக கட்டிட்டு போகிறாங்க. நிறுத்திட்டு அப்படி ஓரம் பார்க் பண்ண கார் வந்து அவங்க வீட்டு சொந்த காரை வந்து கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, நீ உன் பாட்டுக்கு வந்த, நீ பாட்டு கார் எங்கே பார்க் பண்ணிட்டு போகிற, காரெல்லாம் இங்கே நிறுத்தக்கூடாது, எடுமா, உடனே எடுக்கலன்னா அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராஜேஸ்வரி, ஏய், நான் எனக்கு 1 மணி நேரம் இங்கே மீட்டிங் இருக்குது, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து தான் என்னோட கார் எடுப்பேன், அது வரை இங்கே தான் நிற்கும், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, அவரை பார்த்தா உண்மையாக நேர்மையானவர், அவர் அப்படி தான் தோணுது. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க மறுபடியும், இங்கே பாரு, நீ இப்போ காரை எடுத்து ஓரம் கட்டிட்டு போகல அப்படின்னா நடக்கிறதே வேற, தெரிஞ்சுக்கொடி அப்படின்றாங்க. அதுக்கு உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதுங்க. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல், ஏய், யாரை டீ போட்டு பேசுகிற, என் அந்தஸ்து என்ன, நான் என்ன, நீ வந்து என்ன டீ போட்டு பேசுகிறியா, உனக்கு எவ்வளோ திமிர் ஏறிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்திலே அடிக்க பார்க்குறாங்க, ஓங்கி அடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு யாரோ அவங்க கூட ஒரு புதுசாக ஒரு லேடி வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அவங்க கன்னத்தில் பட்டுறது போல் அவங்கள பார்த்த உடனே ராஜேஸ்வரி பயங்கர ஷாக்கிங் ஆயிடுறாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டராக இருக்கலாம், இருந்து ராஜேஸ்வரியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ இப்போது அவங்க புதுசாக உள்ள என்ட்ரி ஆகி நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டிவாகவும் மல்லிக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறாங்க. ராஜேஸ்வரி பற்றின எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் அவங்க தெரிஞ்ச ஒருத்தராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மூலிமா நம்ம விஜய், மல்லி, வெண்பா ஒன்று சேர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஜெயிலுக்கு நிஷா வெண்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வெண்பாவை விஜய் பார்க்கணும், பேசணும், அவங்களுடைய ஆதங்கத்தை தீர்க்க போகிறாங்க. பார்க்கலாம்.